வணக்கம் நண்பர்களே. உதயநிதி ஸ்டாலினை மதிக்காத KN நேரு எழுந்து நின்றும் கண்டு கொள்ளவில்லையே, இருவருக்கும் சண்டையா? நேற்று திமுகவின் மாநில மாநாடு திருச்சியில் நடந்தது. இந்த மாநாட்டில் அமைச்சர் KN நேரு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை மதிக்கவில்லை. மேடையில் உள்ள திமுகவின் மூத்த தலைவர்களுக்கு துண்டு அணிவித்த KN நேரு உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நின்றும் கூட புறக்கணித்தார் என்று வீடியோக்கள் பரவி வந்த நிலையில அதன் பின்னணி குறித்த முக்கிய தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேடையில் என்ன நடந்தது என்பது பற்றி இந்த தொகுப்புல பார்க்கலாம். தமிழகத்தில் விரைவிலே சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இந்த தேர்தலில் வென்று மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் வகையில திமுக தனது பணிகளை விரைவுபடுத்தி வருது. இந்நிலையில தான் திருச்சியில் நேற்று திமுகவின் மாநில மாநாடு நடந்தது. இந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு மேற்கொண்டிருந்தார். முதல்வர் ஸ்டாலின் மாநாட்டில் பங்கேற்று பேசினார். துணை முதல்வர், அமைச்சர்கள், MPகள், MLAக்கள் உட்பட மாநிலம் முழுவதும் இருந்து திமுகவினர்கள் ஏராளமானவர்கள் மாநாட்டில் பங்கேற்றாங்க. இந்த மாநாடு வெற்றிகரமாக முடிவடைந்த நிலையில தற்போது இணையத்தில் வீடியோ ஒன்று பரவி சர்ச்சையை கிளப்பி வருது. அந்த வீடியோவில் மேடையில் முதல்வர் ஸ்டாலின், TR பாலு, திருச்சி சிவா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், R ராசா, கனிமொழி உள்ளிட்ட பல தலைவர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருவரின் கருத்திலும் அமைச்சர் KN நேரு துண்டு அறிவித்து வரவேற்றார். திருச்சி சிவா, R ராசா ஆகியோருக்கு இடையே உதயநிதி ஸ்டாலின் அமர்ந்திருந்தார். திருச்சி சிவாருக்கு KN நேரு துண்டு அணிவித்தார். இதனை அடுத்து தனக்கு துண்டு அணிவிப்பார் என்று உதயநிதி ஸ்டாலின் எழுந்து நிற்கிறார். ஆனால் KN நேரு உதயநிதி ஸ்டாலினை விட்டுவிட்டு அடுத்ததாக இருக்கும் R ராசாவின் கழுத்தில் துண்டை அணிவித்தார். இதனை அடுத்து சில வினாடிகள் நின்ற உதயநிதி ஸ்டாலின் தனது இருக்கையில் அமர்ந்தார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் பரவி வருது. இதனை பார்க்கும் பலரும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை அமைச்சர் KN நேரு மதிக்கவில்லை, அவருக்கு துண்டு அணிவித்து வரவேற்க KN நேரு மறுத்துவிட்டார், இருவருக்கும் பிரச்சனை உள்ளது என்ற தகவல்கள் பரவி வருகின்றன. இதனால தான் இந்த வீடியோ தற்போது வைரலாயிருக்கு. ஆனால் உண்மையிலே உதயநிதி ஸ்டாலினை KN நேரு வரவேற்றார். மாநாட்டின் தொடக்கத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு மஞ்சள் நிற துண்டும் செங்கோல் ஆகியவற்றை KN நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் வழங்கினாங்க. அதன் பிறகு இரண்டாவதா உதயநிதி ஸ்டாலினுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் செங்கோல் வழங்கினார். இதனையடுத்து KN நேரு உதயநிதி ஸ்டாலின் கழுத்தில் மஞ்சள் நிற துண்டு அணிவித்து வீரவாளை வழங்கினார். அதன் பிறகுதான் பிற தலைவர்களுக்கு KN நேரு துண்டு அணிவித்தார். ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோருக்கு துண்டு அணிவித்ததனால இரண்டாவது முறையா உதயநிதி ஸ்டாலினுக்கு KN நேரு துண்டு அணிவிக்கவில்லை. ஆனா இதனை பலரும் தவறாக பரப்பி வராங்க என்கின்ற செய்தி தான் தற்போது இணையத்துல வேகமா பரவி வருது. மற்றபடி கட்சிக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை என்கின்ற தகவல் தற்போது தெரிய வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே இது பிரச்சனை இல்லையா? உங்க கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்டின் வாயிலா தெரிவிங்க.